வணக்க மக்களை, நான் விஜயதரன். என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தமிழக வெற்றி கழகத்துக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு மோதல் போய்கொண்டிருக்கு. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா பார்த்தீங்கன்னா, முதல் வழக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்ப மீண்டும் தளபதி விஜயண்ணா மீது வழக்கு என்ன சொல்றது, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் என்ன முகாந்திரத்தின் அடிப்படையில் இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்குன்னு சொல்லி. நிச்சயமாக அது சம்பந்தமா தான் இந்த வீடியோ அமைய போது. யாரும் உங்க சேனலுக்கு புதுசாக வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரசே, நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம், ஆனா உயிருக்கு பயப்படாத. என் முன்னாடி உங்களை எல்லாருக்கும் தெரியும், சமீபத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக தளபதி விஜயண்ணா 10ஆம் 12ஆம் வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு தொகுதி வாரியாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா 1லேருந்து 3 வரை புள்ளி எடுத்த அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு சான்றிதழும், அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையாகவும் சில உதவி உதவியை விட அவர்களுக்கு ஊக்கமாக ஒரு பரிசளிப்பு விழா ஒன்று நடத்தியிருந்தாங்க சமீபத்தில். அதன் தொடர்ச்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் அதை மிக ஒரு கொச்சையான விதத்தில் சர்ச்சைக்குரிய கருத்தை வச்சிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக எதிர்வினையாற்றப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் சகல எதிர்கட்சிகளாலும் அதுக்கான கருத்துக்கு எதிர்வினை ஆற்றப்பட்டது. அதான் உண்மை. அதுல அவர்களுக்கு சார்பான பெண் யூடியூபர்களே இதை ஒரு கேவலமான ஒரு முறையில பேசியிருந்தாங்க. என்ன சொல்றது, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகனுக்கு ஆதரவாக. ஆனா குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் வழக்கறிஞர் ஆதித்ய சோழன் தேசிய குழந்தைகள் உரிமை ஆணையத்துல போக்சோ சட்டத்தின் கீழே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் மீது ஒரு புகார் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த புகாரை ஏற்றுக்கொண்ட தேசிய குழந்தைகள் உரிமை ஆணையம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக பார்த்தீங்கன்னு சொன்னா, தமிழக ஆளுநருக்கும் அது மட்டும் இல்லாம என்ன சொல்றது சபாநாயகருக்கும் இது சம்பந்தமான விடயம் தொடர்பாக ஒரு தபால் மூலம் ஒரு லெட்டர் அனுப்பப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் இதுக்கான நடவடிக்கை தமிழக வெற்றி கழகம் சார்பாக முன்னெடுக்கப்பட்டது. சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கையை தமிழக வெற்றி கழகம் சார்பாக முன்னெடுத்திருந்தாங்க. ஏன்னு சொன்னா, இவங்க தேசிய ரீதியாக இந்த வழக்கை பதிவு செய்ய முற்பட்டது என்ன காரணம்னு சொன்னா, தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிற கட்சியோட கூட்டணியில் இருக்கிறதால, வாழ்வுரிமை கட்சி அங்க தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருக்கிறதால இந்த வழக்குகள் வழக்கு பதிவு செய்யறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த அடிப்படையில் தேசிய குழந்தைகள் உரிமை ஆணையத்தில் இதுக்கான பதிவை மேற்கொண்டிருந்தாங்க. அது அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வழக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு போக்சோ சட்டத்தின் கீழே. அதுக்கு பிறகு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நேற்று தளபதி விஜயன், அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயண்ணா மீது வழக்கு தொடுத்திருக்காங்க. என்னன்னு சொல்லுங்க பாருங்க. பெண்கள் மீது தகார முறையில் தொடுதல், சில கேவலமான வார்த்தைகளை பிரயோகிச்சு வழக்கு நேற்று தொடுத்திருக்காங்க. இது தமிழக வெற்றி கழகத்தின் மீது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் சார்பாக அவர்களுடைய வழக்கறிஞர் இந்த வழக்கை தொடுத்திருக்காங்க. அதுல அவங்க சொன்ன சில விடயங்கள் ஒரு கூசுது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பெண்களையும் பெற்றோர்களையும் இழிவுபடுத்தியாச்சு. புரியுதா? திருப்பியும் ஒரு ஒரு சொறி கேட்டுட்டு போயிருக்கலாம். இப்ப என்ன பிரச்சனைன்னா, ஈகோ பிரச்சனை. இப்ப நாங்கள் எத்தனை வருஷமா அரசியல் இருக்கோம், இவர்கள் இப்ப வந்தவர்களுக்கு நாங்கள் அடிபணிஞ்சு போறதான்னு சொல்லி ஒரு ஈகோ மிக மிக ஒரு அழிவின் பாதையில கொண்டே சேர்க்கும். அதுதான் இங்க முழுக்க இது ஒரு சொறி கட்டாச்சு. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சொறி கட்டாச்சு, விட்டுட்டு போயாச்சு. இந்த பிரச்சனை எப்பயே முடிய வேண்டிய பிரச்சனை. தவறாக புரிந்து கொண்டீர்கள், மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ஆனா இந்த பிரச்சனையை வளர்க்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. எங்க போய் முடியும்னு தெரியல. 2026 இதுக்கான பரிகாரத்தை கட்டாயமாக வேண்டிக் கொள்வாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு இதுல சரியான மனவேதனை சொன்னா, தமிழ்நாட்டு பெண்களையும் தமிழ்நாட்டு குழந்தைகள், அதாவது மாணவிகளோட குழந்தைகளையும் இழிவுபடுத்திட்டு அதை நியாயப்படுத்துற மாதிரி அவங்களுக்கு சார்பான யூடியூபர்ஸும் கத்துறாங்க, இவர்கள் கட்சி சார்பாகவும் கத்துறாங்க. அதுல ஜனநாயகம் படம் ஓடுனா பாத்திரம்ன்றாங்க. இவங்க தான் கத்தி படத்தை ஓட விடாம கத்தினவங்க. நான் தமிழக வாழ்வுரிமை கட்சியிட்ட தெளிவா கேட்கிறேன். இதுக்கு முதல் ஈழத்தமிழர்களை கொச்சப்படுத்துற மாதிரி ஒரு ஹிந்தி படம் அப்ப எங்க போனாரு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன். வேல்முருகனுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. இந்த ஜோசப் விஜய் அவர்கள் எல்லாம் சொல்லி நம்ம அந்த ஊடக சந்திப்புல ஜோசப் விஜய் என்று நான் பார்த்தேன் சில வீடியோக்கள். புரியல, உங்களை எல்லாருக்கும் சாதி சமயம் இதை வச்சு மட்டும்தான் உங்களால் அரசியல் பண்ண முடியும். மனித நேயத்தோட இன்றைக்கும் அரசியல் பண்ண முடியாது. நீங்க இப்படி இவ்வளவு காலத்துக்கு தான் அந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்த போறீங்கன்னு புரியவே இல்லை எனக்கு.
நிச்சயமாக தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. எல்லாத்துக்கான ஒரு முடிவு இருக்கு. அதன் அடிப்படையில் அந்த முடிவின் பாதையை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன சொல்ற தமிழக வெற்றி கழகம் தான் எல்லாத்துக்கான முடிவை தேடி கொடுக்கும்போது தான் நான் நம்புறேன். அதுக்கான வழியைத்தான் நீங்க வகுத்து கொண்டிருக்கிறீங்க. ஈழத்தமிழர்களை கொச்சப்படுத்தி எங்களுடைய வாழ்வியலை இழிவுபடுத்திய அந்த படத்துக்கு என்னன்னு சொல்றது நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா நீங்கள் எங்க போனீங்கன்னு புரியல அந்த டைம்ல. அப்ப நீங்க ஒட்டு மொத்தமா சுயநல அரசியல்லாம் பண்றீங்க. நான் முதல் பார்த்துக்கேன் கத்தி படத்துக்கு எதிராக அந்த கத்தி படத்துல எதுவுமே இல்லை. எல்லாம் ஒட்டுமொத்தமா தமிழ் மக்களுக்கு சார்பான ஒரு கருத்து தான் கத்தி படத்துல இருந்தது. ஆனா அதுல அந்த கத்தி படத்தை இப்படியாவது நிப்பாட்டிடுவோம்னு போராடினீங்க. அதுக்கு பிறகு கத்திப்பட தயாரிப்பு நிறுவனம் ஏகப்பட்ட படங்களை தயாரிச்சிருக்கு. அப்ப நீங்க எல்லாம் சந்தர்ப்பவாத தனத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறதா எனக்கு தெளிவா தெரியுது. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல தளபதி விஜயனோட ஜனநாயகம் படத்தை ஓட விடாம தடை பண்ணினா இனி வரும் காலங்களை முழுமையா பாருங்க. நீங்க கூட்டணியில் இருக்கிற உங்களுடைய ஒரு தயாரிப்பு நிறுவனத்துல படங்கள் எங்க தமிழ்நாட்டை தாண்டி வெளியாகுதோ அங்கங்க மிகப்பெரிய ஒரு தடையை விதிக்கிறதுக்கான அனைத்து எதுவான காரியங்களையும் நாங்கள் செய்வோம். நீங்க ஒரு படம் தடை பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட வாழ்வாதாரமே முழுக்க முடங்குற மாதிரி செயற்பட வேண்டி வரும். இனி தொடர்ச்சியாக உங்களுக்கு எதிரான பிரச்சாரங்களில் ஈடுபடுவோம். உங்களோட படங்கள் எங்கேயுமே வெளியாகாத மாதிரி பார்த்துக்கொள்வோம். சினிமாவை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அரசியலா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க தேவையில்லாத வேலைகள் எல்லாமே பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னா அதுல விலை தமிழ்நாடு மட்டும்னா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிசினஸ் உலகம் முழுக்க இருக்கு. இப்ப இந்த சினிமாவை வச்சு அரசியல் பண்றதை விட்டுட்டு அரசியலா பாருங்க, சினிமாவை பாருங்க. நீங்க முடக்க வலிக்கிட்டா மற்றவங்களுக்கு முடக்க தெரியாதா? எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். நீங்க மட்டும்தான் இந்த உலகம் கிடையாது. உலகத்துல எல்லாரும் சேர்ந்ததான் இந்த உலகம். அது தெளிவா புரிஞ்சு கொள்வாங்க. நீங்க தளபதி விஜயண்ணாவை நீங்க கொச்சப்படுத்தி ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களையும் குழந்தைகளையும் கேவலப்படுத்தி போட்டு அதை நியாயப்படுத்தும் விதமாக ஜோசப் விஜயன்றது ஜனநாயகம் படம் வந்தா தடை பண்ணுவன்றது புரியல எனக்கு. நாங்க எல்லாம் சும்மாவை குந்தி கொண்டிருக்கிறோம் உலகம் முழுக்க எல்லாரும். நீங்க ஒரு தமிழனை அழிக்கணும் விழுத்தோணும் நினைக்கிறீங்க சாதியும் சமயத்தையும் வச்சு. எங்களுக்கு சாதியும் கிடையாது, சமயமும் கிடையாது. அப்ப ஒரு சிந்தனையா ஒரு தவறு செஞ்சா அது தவறை மன்னிப்பு கேட்கிற மனுஷனையா ஒரு சொறி கேட்டுட்டு போங்க. என்ன உங்களோட தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நான் கேட்க போறீங்க. இந்த தமிழ்நாட்டு மக்கள்கிட்டையும் பெற்றோர்கள்ட்டையும் என்ன ஈகோ உங்களுக்கு புரியவே இல்லை. நிச்சயமாக ஒரு வழக்கு பதிவு இப்போ என்ன வார்த்தை மூலம் போய்க்கணும் இந்த போர் இப்போ வழக்கு பதிவுல போயிருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி அடுத்த சம்பந்தமான வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.